ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ஐஎன்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஸோ டெக்னீஷியனு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th டிகிரி எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 வந்து இருக்கும். போஸ்டிங் வரைய சேலரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 16th ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்ஐஎன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரி, டெக்னீஷியன் கேட்டகரி, அதுக்கப்புறம் லெபரட்டரி அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 16th ஜூன் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் ஜூலை மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்கே வந்து பாருங்கள் இமெயில் ஐடியுமே இருக்குது. அதேமாதிரி ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு இல்லை இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ பெண்களுக்குலாம் வந்து ₹1000 வந்து ஃபீஸு. மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் ₹1200 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டில் வந்து நிறைய கேட்டகரியில் வந்துருக்கு. இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டில் வந்து பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பாருங்கள் 35,400லேருந்து 1,12,400 சேலரி வந்து வரும். குரூப் பி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நியூட்ரிஷன் இல்லைனா ஃபுட் சயின்ஸ் அண்ட் இல்லைனா டயட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டில் வந்து பாருங்கள் 2 கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து கெமிஸ்ட்ரி வித் பயோ கெமிஸ்ட்ரி இல்லைனா வந்து கெமிஸ்ட்ரி வித் பயோ டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா பிஇ பிடெக்கில் வந்து ஐடி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் டெக்னீஷியனில் வந்து பாருங்கள் 1 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் 12th நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் ஃபிசியோதெரப்பிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டெக்னீஷியன் 2 கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 12th முடிச்சுட்டு 1 இயர் டிப்ளமோவில் வந்து டயட்டிக்ஸ் இது நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் டெக்னீஷியன் கேட்டகரியில் நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோவில் வந்து பாருங்கள் எம்எல்டி இல்லைனா டிஎம்எல்டி வந்து நீங்கள் பண்ணியிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லெபரட்டரி அட்டண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் 18,000லேருந்து 56,900 சேலரியாக வந்து வரும். 18லேருந்து 25 கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். எல்லா போஸ்டிங்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் லெபரட்டரி அட்டண்டன்ட்க்கு வந்து நீங்கள் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் 50% வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் 10th. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க லெபரட்டரி இதில். அடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் லெபரட்டரி அட்டண்டன்ட் 1 கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 15 வேகன்சி இருக்குது. 10th நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து 1 இயர் வந்து அனிமல் ஃபெசிலிட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் இங்கே லெபரட்டரி அட்டண்டன்ட்க்குலாம் வந்து கிராஜுவேட் டிகிரி இல்லைனா ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள்னு கொடுத்துட்டாங்க. அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த இதில் 1 இயர் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வந்து பாருங்கள் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷனு. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த போஸ்ட் வரைய அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ஸ்டெப் 1ல் வந்து நீங்கள் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸ்டெப் 2ல் வந்து பாருங்கள் நீங்கள் லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து பாருங்கள் 4th ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா 90 நிமிஷம் உங்களுக்கு நடக்கும். அது வந்து 90 மார்க் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பாருங்கள் ஈச் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு அந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ வருஷம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதுனா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும் எக்ஸாமில் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில வந்து பாருங்க சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து எதுவுமே இல்ல. ஹைதராபாத்ல தான் நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதுற மாரி இருக்கும். அதுவுமே இங்க வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இதில வந்து பாருங்க ஃபர்தரா வந்து இதுக்கான ஸ்கீம் ஆஃப் டெஸ்ட் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கேட்டகரினா, அதுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ ஃபர்தரா வந்து லேபரட்டரி அட்டெண்டன்ட்க்கு வந்து தனியா குடுத்துருக்காங்க. இதுபடி தான் உங்களுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்க போது. சிலபஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து வெப்சைட்ல வந்து நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து நீங்க வெப்சைட்ல வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதில வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இங்கேயே வந்து குடுத்துருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும் பாருங்க, மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து இங்க குடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸா. இந்த மார்க் எடுத்திருந்தாலே நீங்க வந்து குவாலிஃபை அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம்ல வந்து இந்த மார்க் எடுத்தா நீங்க குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.